ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவுடைய 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. போன பாட்டில் ஹீரோயின் தம்பியுடைய வாய்ஸ் ரெக்கார்டரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம தம்பி இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப்போடு இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த ஜியாங் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு ரூமில் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹீரோயினுடைய தம்பி ஒரு மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்ததை பார்த்ததா அந்த யூஃபி நம்ம கிட்ட சொன்னானே. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட அவளுடைய தம்பியோட வாய்ஸ் ரெக்கார்டரை எப்படி கொடுத்துருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தம்பி என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கான்னு சொல்லி ஹீரோ வேற அள்ளி விட்றானே. ஒருவேளை இவன் சொல்கிறது உண்மையா இல்லை யூஃபி சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழம்பிட்டு இருக்கா. இதில் யூஃபிங்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாள் ஹீரோவுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அவன் தான். அது மட்டும் இல்லை, அந்த யூஃபி இந்த ஜியாங் கூடயும் அஃபேரில் தான் இருக்கான். இந்த ஜியாங் எது எப்படியோ எனக்கும் அந்த யூஃபிக்கு இருக்கிற அஃபேர் ஹீரோவுக்கு தெரியாத வரைக்கும் நான் என்றைக்குமே சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹீரோனுடைய குழந்தைய இந்த பூமியில் பிறக்க விட மாட்டேன், அதை கருவிலே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஜியாங் ஹீரோ கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கீழே இறங்கி வரலையே சாப்பிட்றதுக்காக, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். உடனே ஹீரோ அவளை பார்த்துக்க தான் வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு போய் மேலே சாப்பாடு கொடுத்துப்பாங்க, நீ எதுவும் போவேணா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த ஜியாங், ஏன் நான் போகக்கூடாதா? நானும் தானே இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கேன், எனக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, நான் போயிட்டு ஹீரோயினை கவனிச்சுக்கிறேனே அப்படின்னு ஜியாங் சொல்கிறதுக்கு ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே நேற்று ஹீரோயின் அந்த ரெக்கார்டை கேட்டதுலேருந்து கொஞ்சம் காமாக தான் இருக்கா, கண்டிப்பாக ஜியாங் எதுவும் ஹர்ட் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஜியாங் உன்னுடைய விருப்பப்படியே நீயே ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன மனசில் யோசிச்சுட்டு இருக்கானா, நான் என்ன அந்த வேன் மேலே இருக்கிற அக்கறையில் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேங்கிறேன், இந்த சாப்பாடு கொடுக்குற சாக்கில் அவள் தம்பி இறந்த விஷயத்த அவகிட்ட போட்டு விட்டால் போதும், ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கிறவ இன்னும் கிரேசி ஆகிடுவா, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஜியாங் சாப்பாடு எடுத்துகிட்டு ஹீரோயின் ரூமுக்கு தான் போகிறான். இந்த ஜியாங் ஹீரோயின் கிட்ட, என்ன வேன், எதுக்காக நீ சாப்பிட கீழே வரல, உனக்காக சாப்பாடு நான் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்கிறான். உன்னுடைய அக்கறைக்கு ரொம்பவே நன்றி, அந்த டேபிளில் சாப்பாடு வச்சுட்டு நீ கிளம்பலாம் அங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். உடனே இந்த ஜியாங் ஹீரோயின் கிட்ட, இல்லை கண்டிப்பாக நீ இதை சாப்பிட்டே ஆகணும், இப்போ வர நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது இல்லாமல் எங்களுக்காக குழந்தெல்லாம் பெற்று கொடுக்க போகிற, நீ சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்ததுன்னா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரின்ட்டு ஹீரோயினுமே வாங்க போகிறாங்க. ஆனால் அந்த ஜியாங் ஹீரோயின் சாப்பாடு வாங்கிறதுக்கு முன்னாடியே வேணும்ட்டே கீழே போட்டுறான். உடனே அந்த ஜியாங், அச்சச்சோ சாப்பாடு தெரியாமல் கை ஸ்லிப்பாகி கீழே போட்டுட்டேன், சாரி சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்போ கூட ஹீரோயின் கோவப்படாமல், பரவாயில்ல நான் தான் அதை ஸ்டடியாக பிடிக்காமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஜியாங் ஹீரோயின் கிட்ட, இப்போல்லாம் என் சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, இது எல்லாமே உங்கள் தம்பிக்காக தானே, உங்ககிட்ட பொய் சொல்கிறாரு, உங்கள் தம்பி ஆல்ரெடி இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம்மக்கம் வருது. அங்கே இருந்த நைஃப் எடுத்து அந்த ஜியாங்கை குத்த போகிறாங்க. உடனே அந்த ஜியாங் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு, இங்கே இருந்தால் இவன் நம்மளை குத்தி கொன்னாலும் கொன்னுடுவா அப்படின்னு பயந்துக்கிட்டு அவன் நடக்க முடியாமல் நடிச்சிட்டு இருக்காங்கிறது கூட மறந்து கீழே படிக்கட்டில் இறங்கி ஓட்டமாக ஓடிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் விடலை, பின்னாடி அவங்களுமே கத்தி எடுத்துட்டு குத்தலான்ட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ, இந்த நடக்க முடியாத ஜியாங் இப்போ ஓடி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஜியாங் ஓடி போயிட்டு ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு, வேன் என்னை கொல்ல வரா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, என்னமோ சொன்னல நான் அவளை ரேப் பண்ண ஆரம்பிச்சு அவள் காலை உடைச்சி அவளை நடக்க முடியாமல் பண்ணிட்டேன்னு, இப்போ எப்படி அவளால் நடக்க முடியுது, இப்பயாச்சும் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் அந்த ஜியாங் கிட்ட, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு எனக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே அந்த ஜியாங் அவளுடைய ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹீரோவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட வேணும்ட்டே பொய் சொல்லணும்னு நினைக்கல, நான் நிறைய பணம் கட்டி இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்த்தேன், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் என் கால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சு 2 நாளைக்கு முன்னாடியே நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமல் வச்சுருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் வேணும்ட்டே உங்ககிட்டேருந்து மறைக்கலை, நீங்கள் என்னை நம்புறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுமே, நான் உன்னை நம்புறேன், நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்கிறான். இதை பார்த்ததான் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, அவள் எது சொன்னாலும் உன் தலையை மட்டும்தான் ஆட்டுவியா, அவள் உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன், ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் அவள் பொய் சொல்கிறான்னு, ஆனால் அவள் சொல்கிறது பொய்ன்னு உனக்கு கொஞ்சம் கூடமா தோணலை அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோ, அவள் தான் சொல்கிறாள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் அவள் கால் சரியாக போயிடுச்சுன்னு, இன்னமும் அவளை இப்படி நான் நம்பாமல் இருக்கிறது, ஏன் நான் அவளை நம்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, உன்னை மாதிரி ஒரு முட்டா பயலை எங்கே தென்னாலும் கிடைக்காது, நீ எப்படியாவது நாசமாக போ, முதல்ல என் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை காமிச்சு கேட்குறாங்க. உடனே ஹீரோ,
வேன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் நேத்தே உன் தம்பி பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்க கொடுத்தனே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் அதை நம்ப மாட்டேன், நீங்கள் என்கிட்ட பொய் சொல்கிறீங்க. முதல்ல என் தம்பி என் கண்ணு முன்னாடி காட்டுங்க, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ, முடியாது, நீ அவனை பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்குமே உன்னை பார்க்க விருப்பம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக இந்த குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அப்புறம் உன்னுடைய லைஃப்பை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். பாவம் ஹீரோயின் அந்த கத்தியை கீழே போட்டுட்டு கீழே உட்காந்து உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்களுடைய பழைய கிளீனிங் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த வேலைக்காரமா வந்து ஹீரோயினை டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த க்ளீன் பண்ணுற குச்சியை வச்சு அவங்கள மிரட்டினதெல்லாம் அவங்களுமே அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஜியாங் ஆஃபீஸ் வந்துட்டு அந்த வேலைக்காரம்மா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து ஹீரோயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைய எப்படியாவது கலைக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரமாவே ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டு, இந்த குழந்தை ஃபேமிலியோட குழந்தை, அவருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை அப்புறம் சும்மா விட மாட்டார், அப்புறம் நான் ஜெயிலுக்கு தான் போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த ஜியாங் அவள் வேலை செய்யும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டாக அது நடக்கிற மாதிரி எப்படியாவது அவன் குழந்தைய கலைக்கிறதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஜியாங் சொன்ன மாதிரியே இந்த வேலைக்காரமாவும் அப்படியே நைஸாக ஹீரோயின் பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரி வந்து அவங்கள அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறா. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஜானி வந்து ஹீரோயினை தாங்கி பிடிச்சிடறாரு. உனக்கு ஒன்றாகலையே, நீ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இந்தான பக்கம் இழுத்துட்டு, என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் எப்படி தொடலாம், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின், இங்கே இருக்காங்கல்ல இந்த வேலைக்காரம்மா, இவங்க என்னை பேக் சைட்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் ஜானி என்னை பிடிச்சாரு, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜானியுமே, இங்கே இருக்கிற கேமராஸை செக் பண்ணி பாருங்கள், உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும், ஹீரோயினி அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ அவனுடைய அசிஸ்டண்ட் கால் பண்ணி இங்கே இருக்கிற கேமராஸை செக் பண்ண சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த வேலைக்கார அம்மா கிட்டேயுமே உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கூட இப்போ கூட நீங்கள் சொல்லலாம், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜானியுமே அந்த வேலைக்கார அம்மா கிட்ட, நீங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கீழே பிடிச்சி தள்ளி வேணும்ட்டே கொலை பண்ண பார்த்துருக்கீங்க, இதுக்கான தண்டனை ஜெயிலில் ரொம்பவே சிவியராக இருக்கும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த வேலைக்கார அம்மா ஹீரோ கிட்ட ஓடி வந்து, இல்லை இல்லை என்னால் ஜெயிலுக்குலாம் போக முடியாது சார், என்னை மன்னிச்சிடுங்க, மேடம் என்னை அடித்ததெல்லாம் நான் தான் அவங்க மேலே அந்த கோபத்தில் வேணும்ட்டே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இது மாதிரி நான் பண்ண மாட்டேன், என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோ அவனுடைய அசிஸ்டண்ட்டை சொல்லி அந்த வேலைக்கார அம்மாவை போலீஸில் ஹேண்ட் பண்ண சொல்லிடுறான். மற்றவங்க ஒய்ஃபை கேர் எடுத்து பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய சொந்த கம்பெனியை கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆவீங்க, முதல்ல போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். ஜானி போனதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு, இதுக்கப்புறம் நீ உன்னுடைய பழைய செக்ரட்டரி வேலைக்கே உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், முதல்ல என்னுடைய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அங்கே போனது ஹீரோயின் கிட்ட ஹீரோ உன்னுடைய ஃபோனை கூடன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயின் தரமாட்டேங்கிறாங்க. ஏன், நான் ஒரு ஃபோனை வச்சுக்கிற ப்ரைவசி கூட எனக்கு கிடையாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஃபோனை பிடுங்கிக்கிட்டு ஜானிக்கு இவங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கான்னு தான் செக் பண்ணி பார்க்குறான். அதுக்கு ஹீரோயின், எனக்கும் ஜானிக்கும் எதுவுமே இல்லைங்கிறது உனக்கு கன்ஃபார்மாகவே தெரியும், ஆனால் இருந்தாலும் என்னை வேணுட்டே ஹியூமிலேட் பண்ணுறதுக்காகவே ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின்ட்ட சொல்லி ஜானிக்கு கால் பண்ணி, அவனுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இனி எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லு, அப்படி இல்லைன்னா உன் தம்பியை கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், இது எல்லாம் அந்த ஜியாங்காக தானே நீ பண்ணிகிட்ருக்க, அவள் பண்ண தப்பு எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு தெரியும், அப்போ நீ இதுக்காக ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் சொன்ன மாதிரியே அந்த ஃபோனை வாங்கி ஜானிக்கிட்ட அதே மாதிரி பேசிடுறாங்க. பேசி முடித்தோடனே ஹீரோ கிட்ட ஹீரோயின், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இதுக்கப்புறமாவது நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு, அவளை டச் பண்ணியிருக்கான், அதுக்கு அவள் கோவப்படாமல் என் மேலே கோவத்தை காமிச்சிட்டு போகிறா, போய் அவன் மேலே இவளுக்கு என்ன அவ்வளோ பெரிய அக்கறை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு இந்த ஜியாங் அந்த யூஃபி கூட உட்காந்து தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஹீரோயினையும் அவளுடைய குழந்தையும் கண்டிப்பாக கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்கள் தம்பி வேணும்னா இந்த லொக்கேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. உடனே ஹீரோயினுமே அந்த லொக்கேஷனுக்கு தேடி அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுமே ஒரு ஆள் ஹீரோயினியை வச்சு லாக் பண்ணிவிட்டு ஹீரோயினி கிட்ட ஒரு இன்ஜெக்ஷனோட கிட்ட வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போய், நீ தான் அந்த மெசேஜ் அனுப்புனியா, எங்கே என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் தம்பி யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, உனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட சொல்லி எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, இந்த இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே உன் உடம்பு ஃபுல்லாக இந்த அலர்ஜிக்கு ரியாக்ட் ஆகி அப்புறம் உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிடும்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ண வரா ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோயின் அங்கே பக்கத்தில் இருந்த பாட்டில் எடுத்து அவன் மண்டையிலே படார்னு அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு வெளில வரதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போவே அவன் வந்து ஹீரோயின் கழுத்தில் அந்த இன்ஜெக்ஷனை போட்டுட்டுறான். உடனே ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி ஆகுது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜானி வந்து ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதால ஹீரோயினுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் ஃபைனல் தான், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.